சிலிண்டர் வந்து இந்த ஜாதக ரீதியை எதை குறிக்குது? வாயு பகவானை குறிக்குது. ஈனத்துல போய் உட்கார்ந்து இருக்குது. அதனால பெரிய ஆபத்துகள் ஏற்படும். ஃப்ரிட்ஜ் வெடிக்கும், கேஸ் பூட்டின கேஸ் வெடிக்கும். சூரிய பகவானே கும்பிடாதவங்க வாயு பகவானை எப்படி நீங்க கும்பிடுவீங்க? ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்துல இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சிருக்கு. பீஃப் சாப்பிட்டதுனால குற்றம் நான் சொல்லல. கடவுளா நினைச்சிட்டு சாமி போய் கும்பிட்டு பீஃபையும் சாப்பிட்டு நீ போய் நந்தியும் போய் கும்பிடும்போது பலிக்காது. இப்ப பெட்ரோல் தட்டுப்பாடு வருது, மக்கள்லாம் கியூல கடந்தெல்லாம் நிக்கிறாங்கல்ல. பெட்ரோல் கேஸ் இதெல்லாமே வாயு தான். பூஜை ரூம் எப்படி நீங்க சுத்தபத்தமா வைக்கிறீங்களோ அது மாதிரி பாத்ரூமையும் சுத்தபத்தமா வைக்கணும். நீங்க நினைக்கிறீங்க பாத்ரூம்ல கடவுள் இல்லைன்னு நினைக்கிறீங்க. வீட்டுக்கு சாம்பிராணி காட்டும் போது கண்டிப்பா பாத்ரூம்லையும் காட்டுங்க. ஒரு வீட்டுக்குள்ள வாயு மூளை தப்பா நீங்க கட்டியிருந்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள நோயே வந்துடும். வாயு மூளை தப்பா கட்டின வீட்டுல வாழ்ந்து பார்த்தா தெரியும். உண்மையிலேயே உனக்கு தில்லு இருந்தா நீ ஒரு வீட்டுக்குள்ள வாஸ்தை தப்பா கட்டி வாழ்ந்து பாரு. ஜம்போட ஜாதகத்தை அனுப்புங்க, நான் பார்க்கறேன்னு சொன்னேன். விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் அந்த ஜாதகத்தை போட்டோன்னா திருப்பி கேட்டேன், உண்மையாயானா ஆமாண்ணா. ஒரு டேஞ்சரான ஆளை வந்து நீங்க ஒரு நாடும் இன்னொரு நாடும் அடிச்சுக்கிறாங்க இல்லையா சார்? இந்த நாடுகளுக்கும் கிரகங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏன் இத்தனை நாள் எல்லாமே 30 வருஷம் கழிச்சு இதெல்லாம் மறுபடியும் ஏன் ஸ்டார்ட் ஆகுது? இந்தியாவுக்கு வர வேண்டியது ஜஸ்ட் மிஸ். இந்தியாவும் அமெரிக்காவும் சண்டை காட்ட வேண்டிய சூழல். ஒரு ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து உண்மை என்ன, உங்களுக்கு என்ன ஆக போகுது, எதிர்காலத்தில் என்ன ஆகும் இப்படி சொல்லணும். அந்த சனியும் ராகுவும் மீன வீட்டில் இருக்கிறதுனால கடலே வத்தக்கூடிய சூழல். கடல் தண்ணி ஊருக்குள்ள வந்துடும், இல்லைன்னா கடல் ஓப்பன் பண்ணி தண்ணி உள்ள போகும், இல்லை வெடிச்சு. எஸ்வி ஆன்மீக நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜே டீனா. நம்ம கூட நம்மளோட ஃபேவரட் கெஸ்ட் பொன்முடி மாஸ்டர் இருக்காரு. யதார்த்தம் நிறைந்த மனிதர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா. அது என்னமோ சார், உங்க கூட உட்காந்தாலே ஒரு தனி வைப் தான். நீங்க எல்லாம் பெரிய பெரிய லெஜனோட இருக்கீங்க. எங்க கூட வந்தது பெரிய. நான் பார்த்த லெஜண்ட் நீங்க தானே? கண்டிப்பா. இதுல ஒரு முக்கியமான கேள்வி இப்ப நான் கேட்க போறேன் சார். இப்ப எங்க பாரு வந்து திங்கிறதுக்கே வந்து டிங்கி ஆயிடும் போல இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து கேஸ் இல்லைங்கிறாங்க, ஒரு பக்கம் வந்து பெட்ரோல் இல்லைங்கிறாங்க. ஓகே ஃபைன். இப்போ இந்த சிலிண்டர் இருக்கு இல்லை சார், இந்த சிலிண்டர் வந்து இந்த ஜாதக ரீதியை எதை குறிக்குது? வாயு பகவானை குறிக்குது. இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி ஆச்சுல, இதுக்கும் வாயு பகவானுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? அது என்ன சார்? ஈனத்துல போய் உட்கார்ந்து இருக்குது. அதனால பெரிய ஆபத்துகள் ஏற்படும். அதனால சிலிண்டர் வெடிக்கும். சாதாரணமா ஃப்ரிட்ஜ் வெடிக்கும், பொருள் வெடிக்கும். நான் தயவுசெய்து சொல்றேன், ஃப்ரிட்ஜ் வெடிக்கும், கேஸ் பூட்டின கேஸ் வெடிக்கும். போவங்க நான் நிறைய என்னோட கிளைண்ட்டு கிட்ட சொல்லுவேன். என்ன சில ஜாதகத்தை பார்த்து சொல்லுவேன், நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது கேஸை ஆஃப் பண்ணி பண்ணணும், கேஸ் லீக் ஆகுதான்னு பார்க்கணும், ஃப்ரிட்ஜை பார்க்கணும், இப்படிலாம் சொல்லுவேன். ஃப்ரிட்ஜ் பழசாயிடுச்சுன்னா தூக்கி போட்டு டொப்புன்னு சவுண்ட் வந்துட்டே இருக்கும். அந்த கேஸை செக் பண்ணணும். நான் 20 வருஷம் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜு, 15 வருஷம் வச்சுருக்கவங்கனால ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓ, இந்த கேஸ் வந்து இந்த வாயு பகவானை குறிக்குது. அவர் எதுவும் சாந்தி கிந்தி எல்லாம் பண்ண முடியாத? என்ன சாந்தி பண்ண போறீங்க? இல்ல நீங்க தான் சொல்வீங்களே எள்ளு விளக்கு. சூரிய பகவானே கும்பிடாதவங்க வாயு பகவானை எப்படி நீங்க கும்பிடுவீங்க? சூரிய காலையில இருந்து சூரிய பகவானை கும்பிடணும், சாயந்தரம் சந்திர பகவானை கும்பிடணும். நேச்சர், வர்ஷிப்பிங் நேச்சர். நீ வாயு பகவானை எப்படி கும்பிடுவீங்க? வாயு பகவான் எங்கேயோ இடத்துலதான் வாயு பகவானே போட்டிருப்பாங்க. அந்த கோயிலுக்கு போகணும். ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க மாஸ்டர். ஏன்னா நீங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி ப்ரெடிக்ட் ஆகுது, அதனால கேட்குறோம். இப்போ இந்த வாயு பகவானை சாந்திப்படுத்துறதுக்கோ ஒரு கூலிங் பண்றதுக்கோ ஏதாவது நீங்க ஒழுங்கா, அதாவது கெட்டனாக இந்தியாவுக்கு தான், தனிப்பட்ட மனிதனுக்கு கிடையாது. ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்துல இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சிருக்குது. இப்படி ஒவ்வொரு நாடும் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு வச்சு ஜாதகம் பார்ப்பாங்க. இல்ல நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க, இந்தியாவுக்கு தான், தனி மனிதனுக்கு இல்லைன்றீங்க. இந்தியானா அப்ப பொதுவா நார்த் சைடா நம்ம சைடா? டோட்டல் சேர்ந்ததுதான் இந்தியா. இந்தியாவுக்கு கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். இதை விட பாருங்க, மாட்டுக்கறி யாரெல்லாம் அதிகமாக சாப்பிட்றாங்களோ, நான் நினச்சது உண்டு, என்னடா நம்ம மாட்டுக்கறியெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோமே ஜோசியா. வெளிநாட்டிலலாம் சாப்பிட்றவங்க இருக்காங்களே, அவங்கெல்லாம் கடவுளை கும்பிட்றாங்களே, 5 நேரம் தொழுகிறாங்களே, இது எப்படி சாதியமா? இப்போ பாம்பு போட்ட இடமெல்லாம் பாருங்க,
ஏன் அங்க போய் உழுவணும் சார் இப்ப நம்மளே நிறைய நீங்க நினைக்கிறீங்க நான் ஜாதக என்னைய நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கலாம். இல்ல நான் தெரியாம உங்ககிட்ட ஒரு கேள்வி. நந்தியை கும்பிடுறவன் நீ எப்படி மாட்டுக்கை திங்கலாங்கிறத என்னோட கேள்வி. சரி ஓகே, உங்ககிட்ட நான் சண்டை போடல. மாத்தி நம்ம சப்ஜெக்டே மாறுது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த உலகம் அழியக்கூடிய முதல் பாமே எப்படி போகுதுன்னா, யார் அதிகமான இறைச்சி சாப்பிடுறாங்களா, மாட்டு இறைச்சி, அவங்களுக்கு கிட்டதான் போகுது அப்படிங்கிறது என்னோட வருத்தம். கடலடியில யார் சார் மாட்டு இறைச்சி சாப்பிட்டுருப்பா? அதுக்கு நாடுக்கே போட்டாங்களே பாம்பு. அப்ப அந்த கப்பல் உட்காந்துட்டு இருக்கவன் என்ன ஆட்டுக்கையை தின்னுட்டு இருந்திருப்பான். சார் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ நீங்களும் நானுமே ஒரு வேலை நிமித்தமா ஒரு ஷூட்டுக்காக வந்து ஏதோ ஒரு பாலைவனம் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம்னு வைங்களேன், பசி கொடல்ல பெரட்டுது, நீ அடுத்த சனமே நீங்க சாப்பிடணும் அவுட்டுனா நானா இருந்தா என்ன கறி வேணா தின்னுவேன். ஏன்னா எனக்கு நான் உயிரோட இருக்கணும். நீங்க அங்க உட்காந்துட்டு நதி மூலம் ரிஷி மூலம் பேசிட்டு இருப்பீங்களா? வேண்டும், கண்டிப்பா ஏதோ ஒன்று வந்து கிடைக்கும். பாலைவனத்துல என்ன கிடைக்கும்? இது மாதிரி பல டெஸ்ட்டுகள் அந்த காலத்தில் நடந்தது. நான் அவங்கள பீஃப் சாப்பிட்டதுனால குற்றம் நான் சொல்லலை. ஆனால் நீ அதையை கடவுளாக நினச்சிட்டு சாமி போய் கும்பிட்டு பீஃபையும் சாப்பிட்டு நீ போய் நந்தியையும் போய் கும்பிடும்போது பழிக்காது. பல பேர் ஜாதகத்தை நான் 3வது கொஸ்டின்லேயே மாட்டிக்குவாங்க. என்கிட்ட பணத்தெல்லாம் திருப்பி போட்டுருக்கேன். கூட கேட்பேன் நான், பீஃபெல்லாம் சாப்பிட்டது சார் போன மாதம் கூட சாப்பிட்டேன், சூப்பர் சார், உங்களுக்கு நான் ஜாதகம் பார்த்து பிரயோஜனம் இல்லை சார், நம்ம பணம் அனுப்பிடுறேன் சார், அனுப்பி வைக்கிறேன், பிரயோஜனம் இல்லை. சரி சார், இப்போ ரெண்டையும் மிதிக்குவான். அப்படி கிடையாது சார், சைனால என்னென்னமோ திங்கிறான். அதனாலதான் அவனுக்கு சார் நம்ம பாம்பா சாமியா கும்பிடுறோமா? நம்ம ஊர்ல சாமியா வழிபடுறோமா? நாகத்தம்மன் கோயில்லாம் இருக்கா, காலஸ்திரி எல்லாம் இருக்கா? ஆனா சைனாக்கார பாம்பு கறி சாப்பிட்றானே, அவன் என்ன ஆயிட்டான்? என்ன ஆனா உலகத்துக்கே தெரியுமே. அப்ப என்ன ஆனா அகோயில வட இந்தியால நான் அகோய் கிட்ட போய் உட்காந்துருக்கேன். அவன் பணத்தை எடுத்து சாப்பிட்டான். சாப்பிடலாம், சாப்பிட்டுமே, அவருக்கு அது கிடைக்குது, சாப்பிட்றாரு. அவங்க கூட மாட்டுக்கை சாப்பிட மாட்டாங்க, பணத்தை சாப்பிடுவான், மாட்டுக்கை சாப்பிட மாட்டான். சிவனோடது பணம், கடவுளோடது. இங்க நம்ம பீஃபுக்கு மார்க்கெட்டிங் பண்ணல, நான் மார்க்கெட்டிங் பண்ணல. நீங்க இதனால ஒரு படமே இழந்துருக்கேன். நீ மாட்டுக்கை சாப்பிட்டு உனக்கு ஒரு படம் கொடுக்கறாங்க, முடியாது. அப்ப கொன்னா பாவம் தின்னா போச்சு. எனக்கு தேவையில்லை, எனக்கு கடவுளை என்னை காப்பாற்றுவார். ஏன் அத்தனை பேர் செத்தாங்க? அப்போ வந்து கோழி வந்து வாகனம் இல்லையா, பன்னி வாகனம் இல்லையா, மாடு வாகனம் இல்லையா, இதெல்லாம் அடுத்து வேற ஒரு பாயிண்ட் பிடிக்கிறேன். அப்போ இந்த பால் மேட்ரு இதெல்லாமே நீங்க வந்து ஒரு சப்பக்கட்டு பண்றீங்க. நீங்க வந்து ஒன்னா இதுக்குள்ளேயே உட்காரணும், இல்லைன்னா ஆப்போசிட்ல போய் உட்காரணும். பேலன்ஸ் பண்றது தப்பு. ஓகே ஓகே, இப்போ வந்து நீங்க வந்து இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிட்டா முழுசா செய்யுங்க. புரியுது. அப்ப நீங்க சொல்றது என்னன்னா, யாரெல்லாம் மாட்டு இறைச்சி சாப்பிடுறாங்களோ அவங்க எல்லாம் சிவன் வழிபாடு பண்ணக்கூடாதுன்றீங்க. அவ்வளவுதான். ஜாதகமும் பார்க்க கூடாதுன்றீங்க. தேவையில்லை. அவங்க எதுக்குங்க பார்க்கணும்? அப்படி இல்லை சார், நான் உங்ககிட்ட சண்டை பிடிக்கல, நான் பொதுவான கேள்வி மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல கேக்குறேன். கோட்பாடு அது, என்னோட இது வந்து எங்க அப்பா காலத்துல இருந்து நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றாங்க, நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட்டும் வருவாங்க. நிறைய பேர் வந்து நான் ஒண்ணு சொல்றேன், என்ன சொல்றேன்னா, இந்த கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு நாத்திகம். தாலியெல்லாம் நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு பொண்ணு வீட்டில் கேட்டு வெட்டியெல்லாம் போட விட மாட்டேன், தாலி கட்டாமே நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு பொண்ணு வீட்டில் கேட்க சொல்லுங்க, பொண்ணு கொடுத்துருவாங்க. நீங்கள் ரெண்டு பக்கமுமே நீங்கள் இப்படியும் வாங்குறீங்க அப்படியும், அது வந்து மிகப்பெரிய தப்புங்க. பால் குடிக்கலாமா? பாலுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? எங்கள் கவியை வெட்டி உங்களோட சதையே வெட்டி சாப்பிட்றக்கும் என்னோட உடம்புலேருந்து ஏதோ ஒரு இடத்துல பால் வருது அப்படின்னா அந்த பாலை குடிக்கிறதுக்கும் என்ன நான் அடுத்தனா எனக்கு பால் சுரக்கும், அந்த சதை வருமா? மாட்டோட உடம்புலேருந்து ஒரு சதையை எடுத்து சாப்பிட்றீங்க, அது வளர்ந்துருமா? பால் அப்படி இல்லையில்ல. அது மாதிரி 1008 இருக்குது, அதெல்லாம் நீங்கள் சாப்பிடலாமே, தப்புன்னு இல்லை. அதாவது சார், இது எங்களுக்கு தெரியலன்றதுனால நான் உங்ககிட்ட வாதம் பண்றேன், புரிய வைக்க. அதனால புரியுதுங்களா? பிரச்சனை இல்ல. அப்படி இல்ல, இருங்க நீங்க என்ன சொல்றீங்க? பேசுறது இன்னைக்கு கேமரா முன்னாடி பேசுறேன், அவ்வளவுதான். இல்ல சார், இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எதெல்லாம் உற்பத்தி ஆயிட்டே இருக்கோ, சுரக்குதோ, அத வந்து சாப்பிட்டா சிவன் கோச்சிக்க மாட்டாரா? ஏன் கோச்சுக்கணும்? எதுக்குங்க கோச்சுக்கணும்? நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு, பாலை கறந்து குடிக்கும் போது அது திருப்பி சுரக்குதுன்றீங்க, ஆனா சதையை வெட்டி தின்னா வந்து அது செத்து போயிடுது, திருப்பி வராதுன்றீங்க. ஆனா ரெண்டுமே மாடுதானே சார். வயிற்றுக்குள்ள போய் ஒரு விஷயம் உள்ள போய் வந்து அது மிக்சிங் ஆகி அதுல இருந்து சுரக்கக்கூடிய, மாட்டுக்கு கொடுக்கக்கூடிய, அதோட கண்ணுக்குட்டிக்கு கொடுக்கக்கூடிய
பாலை ஒருத்தன் கண்டுபிடிச்சு அந்த பாலை எதுக்காக கொடுத்தான்னா தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு உணவு. ஒரு தாய்ப்பாலே இல்லாட்டியும் கூட இந்த மாட்டுப்பாலை வச்சு அந்த குழந்தை காப்பாற்றிக்கணும். ஒரு கடவுளுக்கு நிகராக கொடுத்த பாலையே நீங்கள் வந்து வேகமாக மாற்றி சொல்லும்போது நாம் என்ன பண்ண முடியும்? சரி, அப்போ இலையெல்லாம் சாப்பிடலாம்ல, கீரை சாப்பிடலாம். அப்போ அது கீரைக்கெல்லாம் இலைக்கு உயிர் இல்லையா? இருக்குது, சாப்பிடுங்க, அப்படி வளரும். கீரை அறுத்த திருப்பி வளர்றதில்ல, பிடுங்கி சாப்பிடல. சரி, அது உங்களோட கருத்து. நான் எதுவும் அது குறுக்க இனம் இருக்குது. காத்து இருக்குதுல்ல, இந்த காத்து வாய் அப்படி கட்டிட்டு தான் வைப்பாங்க. இதுதான் என்னாச்சு ஃபியூச்சர்ல ஒரு வருஷம் நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம், மாஸ்க் போட்டுட்டு இருந்தோம். அவனை நான் 4 பேர் போனதை நான் பார்க்கும்போது நான் சந்தோஷப்பட்டேன். அவனோட கொள்கை ஒரு நாள் பழிச்சு ஊரே போட வச்சுட்டான். உலகத்துல எல்லாரும் மாஸ்க் போட்டாங்க. இங்க என்ன காரணம்? அவன் ஒருத்தர் போகும்போது 4 பேர் நம்ம சிரிச்சு வைப்போம். போகாம 4 பேர் வெள்ளையே அவனை போட்டுட்டு போயானுங்க அப்படின்னு நம்ம நினச்சி வைப்போம். நான் வந்து அன்னைக்கு உணர்ந்தேன், ஓ அவனோட ஆத்மா வேலை செஞ்சு அவன் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டிருப்பான்ல. இந்த ஊருக்கு பூவே என்னை கிண்டல் பண்ணியிருக்கானே, அப்போ சயின்ஸ் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்குது மாஸ்க் போட்டால் தான் நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க அப்படின்னு. இதைத்தான் அவன் சொன்னானே. சார், அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சார் சம்பந்தம்? அப்படியே உடனே இப்படி வேணா அப்படி போவீங்க அப்படின்னா போனால் ஸ்ட்ரெயிட்டாக அடிங்க. இப்போ நான் ஓப்பனாக சொன்னேன்ல, அது மாதிரி ஓப்பனாக பேசுங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். ஸோ இப்போ நீங்கள் ஒரு குண்டை வேற தூக்கி போட்டிருக்கீங்க. இது இன்னும் வந்து ஒரு வருஷம் வந்து நிறைய விஷயங்கள், அதாவது இந்த வாய்வு சார்ந்த விஷயம் 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. 1.5 வருஷமா? 2.5 வருஷம் வேணுமா 1.5 வருஷம் வேணுமா? சும்மா கேட்கலாம். இப்போ வாக்கிய பஞ்சாங்கம் இப்போதான் சனி மாறிடுச்சுன்னு சொல்லிச்சு. திருக்கணிதம் போன வருஷமே மாறிடுச்சு. அது பிறகு இன்னும் 1.5 வருஷம், இது பிறகு 2.5 வருஷம். இப்போ கொண்டாடுறாங்களே சனிக்கிழமைக்கு இது போயிடுச்சு அப்படின்னா இப்போ 2.5 வருஷத்துக்கு இருக்குதுன்னு அது அவன் சொன்னால் பிறகு திருக்கணிதம் என்ன சொல்லுதுன்னா ஆல்ரெடி 1 வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்குது. இப்போ இந்த எண்ணெய் சார்ந்த விஷயம், இப்போ பெட்ரோல் தட்டுப்பாடு வருது, மக்கள்லாம் கியூல கடந்தெல்லாம் நிக்கிறாங்கல்ல. இந்த பெட்ரோல் அப்படின்னும் போது அது எந்த கிரகத்தை குறிக்குது சார்? பெட்ரோலு, கேஸ் இதெல்லாமே வாயு தான். இந்த வாயு ஸ்தலம்னு ஏதாவது இருக்கா? கோவில்ல போய் நவகிரகத்தை கோயிலையும் வாயு ஸ்தலம் இருக்குது, தேடி கண்டுபிடிங்க. நீங்க எதுக்கு சார் இருக்கீங்க இப்போ? நீங்க சொல்லணும்ல. சொல்லணும். அப்ப எல்லாம் கிளம்பி நான் ஒரே ஒண்ணு சொன்னேன், திருவண்ணாமலை பத்திக்கிட்டு போய். அதுக்காக எனக்கு என்ன திருவண்ணாமலையில பதக்கமா கொடுத்தாங்க? நாங்க உங்களுக்கு விசுவாசமா இருக்கோம்ல சார். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், பூஜை ரூம் எப்படி நீங்க சுத்தபத்தமா வைக்கிறீங்களோ அது மாதிரி பாத்ரூமையும் சுத்தபத்தமா வைக்கணும். பூஜை ரூமுக்கு எப்படி நீங்க சாம்பிராணி போடுறீங்களோ அதான் காமெடியா இருக்கும் சார். நான் தப்பா கேட்கல சார். வாயுன்னு நான் ஒண்ணு கேட்டேன், நீங்க அது கேட்டீங்க. பாத்ரூம்ன்றீங்க, கேஸ் ரிலீஸ் ஆற இடமா இருக்கு. ஆமா, வாயு மூலை, அதுக்கு பேர் தான் வாயு மூலை. அங்கேயும் கடவுள் இருக்காரு. நீங்க நினைக்கிறீங்க பாத்ரூம்ல கடவுள் இல்லைன்னு நினைக்கிறீங்க. எல்லா இடத்துலயும் இருக்காரு, தூண்லயும் இருக்காரு, துரும்புலயும் இருக்காரு. பாத்ரூம் வாயு மூலை. என்ன வழி இல்ல. ஆனா வித்தியாசமான பரிகாரமா இருக்கு. பரிகாரமெல்லாம் கிடையாது, சுத்தமா வச்சுக்குங்க. சாம்பிராணி போட்டு வச்சுக்கலாம். எல்லாம் இது சொன்னா இந்த குட்டே மாதிரி என்னை ஓட்டிடுவாங்கன்னு நான் பயப்படுறேன். ஆனா நியாயம் என்னமோ நான் அப்படி பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்ல, நான் வச்சிருக்கேன் சார் பாத்ரூம்ல சாம்பிராணி, அதனால நான் சொன்னேன். சார், வீட்டுக்கு சாம்பிராணி காட்டும்போது கண்டிப்பா பாத்ரூம்லையும் காட்டுவேன். ஏன்னா அங்கே வாயு மூளை இருக்குது. வாயு மூளை காட்டாஇருந்தால் தான் ஹெல்த் நல்லா இருக்கும். ஹெல்த் நல்லா வாயு மூளை நீங்கள் விளையாட்டாக இருக்கலாம். ஒரு வீட்டுக்குள்ள வாயு மூளை தப்பாக நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே நோயே வந்துடும். அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போனா இதெல்லாம் உண்மை. அப்போ இது பொய்னா அதெல்லாம் பொய். வாயு மூளை தப்பா கட்டின வீட்டுல வாழ்ந்து பார்த்தா தெரியும். ஆமா, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பிரபலமான ஜோதிடர் ஒருத்தர் சொன்னார் உங்களை மாதிரிதான். அப்பனா நான் தப்பிச்சிட்டோமா? ஏன் சார்? ஏன் ஓட்ட மாட்டாங்களே? ஓட்டட்டும் சார். நம்ம வந்து மக்களுக்கு வந்து இப்போ இந்த பதிவை எத்தனையோ லட்சம் பேர் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கக்கூசை வந்து சுத்தபத்தமா வச்சுக்கணும். அது இது பண்ணா கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம், நீட்டா வச்சுக்கணும். அதுவே ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா நோட்டு விழுந்தாங்க கூட அது ஒண்ணுமே ஆகாத அளவுக்கு இருக்கும். நீங்க துபாயில எல்லாம் தங்க கக்கூசை கட்டியிருக்காங்க சார். அது எப்படி சார்? அது சுத்தமா வச்சதுனால தங்கம். சூப்பர் சார். இப்ப நான் கேட்டதுக்கு நீங்க அருமையா பதில் சொன்னீங்க. சூப்பர் சார். நம்ம ஊர்ல என்ன பேசுவோம், நம்ம இடுப்புக்கு கீழே தங்கத்தை போட்டா நீ தெருவுக்கு வந்துருவேன்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஏன்னா குரு வந்து கீழே போட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி. இருங்க, கீழே குருவை வந்து தங்கத்தை போட்டு மிதிக்க கூடாதுன்ற அவன் தங்கத்துல உட்காந்துக்கிட்டு 2க்கு போறான்.
அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் போட்டக்கூடாதுன்னு சாஸ்திரம் மீறி பண்ணால் அது அப்போ துபாய்காரனுக்கு வாஸ்து சாஸ்திரம் கிடையாது. எங்க இடுப்பில் கட்டுறதுக்கும் அது பாத்ரூமில் வைக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லையே. பெண்கள் இடுப்புக்கு கீழே கட்டக்கூடாது, தங்க போடக்கூடாது. சார் கக்கூஸ்ல ரசக்கற்பூரம் போடலாமா சார்? பாத்ரூம்ல போடலாம். பாத்ரூம்ல சுத்தபத்தமா இருக்கணும்னு சொல்றீங்களா? நீட்டாக இருக்கணும். ஏன்னா இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு இந்த தாக்கம் இருக்கும்னு சொல்றீங்க. ஆமாம். ஸோ அதுக்கு கேட்குறேன் சார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பஸ் ஸ்டாண்டுலேயும் டெண்டர் அடித்தவங்க கிட்டையெல்லாம் போய் பேட்டி எடுங்க. ஒரு தடவை 5 ரூபா கொடுத்து உள்ளே போயிட்டு வாங்க, அப்போ தெரியும். ஆமாம், கஷ்டம். அப்போ நோய் வராமல் அப்போ என்ன வரும்? கரெக்ட். முதல்ல அதை சுத்தம் பண்ண சொல்லுங்க. பார்த்தா அது பண்ண இது பண்ண நல்லா சொல்கிறாங்க. பாத்ரூமில் போய் நீட்டாக போய் பாத்ரூம் பண்ண முடியும். பஸ்ஸில் போகிறவங்ககிட்ட கேட்டு பாருங்க. இல்லை, இது ஐ டூ அக்ரி சார். ஏன்னா நிறைய பேருக்கு நோய் அங்கேருந்து தான் பரவுது. அப்போ என்ன வந்தது? ஏன் சார் இப்போ வாயு மூலையே நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாத்ரூமும் கட் பண்ணாவே நாடு காப்பாற்று போடலாம். சூப்பர் சார். அதாவது இப்போ நமக்கு வந்து இந்த கேஸ் தட்டுப்பாடு வந்ததுக்கு காரணம் இதுவும் ஒரு வகை தான். அதாவது வாயு மூலையை சுத்தமாக வைக்கல. இனிமேலாவது இந்த காணொலியை பார்க்குறவங்க வந்து எல்லாரும் அவங்களோட பாத்ரூமை சுத்தமாக வச்சுப்பாங்க. கரெக்ட். நாட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூமே சுத்தமாக வச்சு போகணுங்க. கட்டண கழிப்பிடத்தையும் சுத்தம் பண்ண சொல்றீங்க. அப்படி பண்ணாதான் அந்த அந்த அரசாங்கம் நல்லா இருக்கும், அந்த நாடு நல்லா இருக்கும். இதனாலதான் வெளிநாட்டில் அவ்வளோ நீட்டாக வச்சிருக்காங்க. சூப்பர் சார். இது ஒரு புது பரிகாரமா இருக்கு. பரிகாரமெல்லாம் கிடையாது, கடமை. கடமை. உண்மையிலேயே உனக்கு தில்லு இருந்தா நீ ஒரு வீட்டுக்குள்ள வாஸ்தை தப்பா கட்டி வாழ்ந்து பாரு. வாய்வு மூலையை மாற்றி நீ சாமி மூலையை கன்னி மூலையில் சாமி வைக்க வேண்டியது நீ மாற்றி கட்டு. வாழ்ந்தேன்னு சொல்லு, நான் மாற்றிக்கிறேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். என்னைக்கு வந்து ட்ரம்ப் வந்து எலெக்ஷனில் இந்திய பெண்மணி ஜெயிக்க போவா கொஞ்ச நேரத்தில் அப்படிங்கும்போது அமெரிக்காவிலேருந்து எனக்கு ஒரு நிறைய கிளைண்ட் வந்து யார் ஜெயிக்க போவான்னு கேள்வி கேட்கும்போது ட்ரம்போட ஜாதகத்தை அனுப்புங்க நான் பார்க்கன்னு சொன்னேன். விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் அந்த ஜாதகத்தை போட்டோன்னே திருப்பி கேட்டேன், உண்மையா யாருன்னா ஆமாண்ணா. ஆயிலையும் கேட்ட வேவதி டேஞ்சரான அவங்களாச்சே. ஒரு டேஞ்சரான ஆளை வந்து நீங்கள் ஜெயிச்சானா நாடு டேஞ்சர். ஏங்க அவங்க வந்தங்காட்டி தான், அவங்க வந்தால் தாங்க எல்லாமே நடக்குது. அப்படி பாருங்க, 2 வருஷம் கழிச்சு பாருங்கன்னா இப்போ அவங்களே ஃபோன் அடிக்க, ஐயோ க்ரீன் கார்டு பதிச்சிட்டான், அது பதிச்சிட்டான், இது பதிச்சிட்டான், லைனாக போச்சு. இப்போ நாட்டுக்கே வெடி வச்சு விட்டு எல்லா நாட்டையும் கெதிக்கிழங்க வச்சு ஏன்டா இவனுக்கு ஓட்டு போட்டோன்னு அந்த மக்கள் வந்து ஊரில் ஒரு எம்எல்ஏ வந்து கேட்ட நட்சத்திரமாக இருந்து அவன் எம்எல்ஏ இருந்தாலும் ஆபத்து, ஒரு சிஎம்மாக இருந்தாலும் ஆபத்து, பிஎம்மாக இருந்தாலும் ஆபத்து, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளரான அந்த ட்ரம்பாக இருந்தாலும் ஆபத்து. இப்போ சனி பயிற்சி வந்து எல்லாத்துக்கும் வச்சு செய்யுதுல்ல. இப்போ நீங்க ஏதோ ட்ரம்ப்புக்கு ஏதோ ராசி கீசின்லாம் சொன்னீங்களா, அவருக்கு இந்த சனி பார்வை இல்லை ஏதாவது தோஷம் கீஷம் இதெல்லாம் அவர் தாக்காதா? தாக்கும். ஒவ்வொரு வினைக்கும் எது வினை கண்டிப்பா உண்டு. நீ செஞ்ச ஒவ்வொரு கொலையும் சட்டம் கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டு வீட்டுக்குள்ளேயே விட்டு நீ எத்தனை பேர்த்த கொன்னையோ அதுக்கு எது வினை கண்டிப்பா உண்டு. சார் இப்போ நீங்க சூப்பரான ஒரு விஷயம் சொன்னீங்க. உண்மையா அது ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. இந்த பரிகாரம் மாதிரி தான் நாங்க எடுத்துக்கிட்டோம். இந்த வாய்வு கிடையாது, அது ஒரு கடமை. கடமை. ஓகே, நல்லா இருக்கு சார். அது ரொம்ப நல்லா இருக்கு. அவங்கவுங்க வீட்டில் பாத்ரூமை நல்லா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப அருமையா இருந்தது. ஸோ அந்த மாதிரி பண்ணா வந்து நம்ம இந்த கேஸ் தட்டுப்பாட்டுல இருந்து தப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் சார். இப்போ இந்த உலக போர் நடக்குது, எல்லாரும் ஒரு நாடும் இன்னொரு நாடும் அடிச்சுக்கிறாங்க இல்லையா சார்? இந்த நாடுகளுக்கும் கிரகங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சனி எல்லாம் ஏன் இத்தனை நாள் எல்லாமே 30 வருஷம் கழிச்சு இதெல்லாம் மறுபடியும் ஏன் ஸ்டார்ட் ஆகுது? இந்த இடத்துக்கு வரதுக்கு 30 வருஷம் ஆச்சு. அந்த சனி மறுபடியும் ஒரு தடவை அந்த இடத்துக்கு வரணும்னா மீன வீட்டில் இருக்கணும்னா இந்த காம்பினேஷன் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். இந்த 30 வருஷத்துக்குள்ளே ஒரு தடவை வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பெரிய இந்தியாவுக்கு வர வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ஸு. இந்தியாவும் அமெரிக்காவும் சண்டை காட்ட வேண்டிய சூழல் இருந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருக்குது இந்தியா. நீங்கள் அந்த ஒரு மாதமாக அந்த வாட்ச் பண்ணி பாருங்க. அவன் அமெரிக்கா வந்து தடை போட்டாங்க, இன்னும் வரி அதிகமாக விதித்தாங்க. நீ பெட்ரோல் வாங்கினீங்கன்னா நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு லாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவர் வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாரு, இந்தியாவுக்கு ரொம்ப எனக்கு நண்பர்னு சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணுற, ரஷ்யாவில் போய் உட்காந்து கையெழுத்து போட்டு வராரு. இப்படி ஒரு நான் பயங்கர ஷாக்கிங் ஆகிறேன். ஒரு நாள் இப்படி பேசாம ஒரு நாள் அப்படி பேசாம இப்படி போயிட்டே இருக்குது. இப்போ வெடிய போகுது, நம்மக்கிட்ட தான் வெடியுமோ அப்படிங்கும்போது விடியே வேற பக்கம் போய் விடிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் தப்ப முடியாதா சார்? ஏதாவது பரிகாரம் இருக்கா?
விதிதான் மாறணும். காலம் காத்துட்டு இருக்கும். இப்போ நான் 45-50 வயசுல நான் ராஜபோகமாக இருப்பேன்னு 20 வயசுல எனக்கு தெரியும். இதுக்கு பரிகாரமே கிடையாது. நான் 45 வயசு வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இவ்வளோ பாதிப்பு இருக்குல்ல சார், எந்த நாடுக்கு வந்து அதிகமான பாதிப்பு இருக்கும்? அதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாசூக்காக சொன்னேன். அதை வச்சு நிறைய பேசிட்டீங்க. யாரெல்லாம் நான்வெஜ்ஜை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்களோ, யாரெல்லாம் எதிர்வினை காட்டுறாங்களோ, வகை வகையாக சாப்பிட்றாங்களோ, அங்கே தான் சிக்கல். அதைத்தான் நாசூக்காக சொன்னேன். அதை நினச்சி நான் வருத்தப்படுறேன், பெருமைப்படல. ஐயோ, அந்த குண்டுமலை பொழியும் போது ஏன் அங்கே போய் உலகணும்? அதான் காரணம். கடவுள் எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு வச்சு வைப்பான். சும்மா கொண்டு போட முடியும். சும்மா அவனுக்கு தோணியிருக்காது. ட்ரம்புக்கு போய் அங்கே போய் அவங்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணணும்னு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் வேண்டாம் போயிருக்கலாமே. அப்போ ட்ரம்பு மட்டும் நான்வெஜ் சாப்பிடலையே, அவரும் மாட்டுக்கை சாப்பிட்டுக்கிறது தான் வரும். கணக்கு வரும். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா யூஎஸ்ஏ இருக்காது போல இருக்கு. இப்படியெல்லாம் கணக்கு வரும். எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது. மாட்டுக்கறி எங்கே அநியாயத்துக்கு போகுதோ அங்கே அநியாயம் நடக்கும்போது சரி. மதுரையில் கண்ணகி வந்து சிலம்பம் உடைச்சு மதுரையே பூகம் வந்தது. ஏன் தமிழ்நாடு ஃபுல்லாக ஏன் ஆகலை? மதுரையில் மட்டும் ஏன் ஆச்சு? அங்கே தான் அவங்க அந்த சிலம்பத்தை போட்டாங்க, சிலம்பம் காலில் இருக்கிறத ஏன் போட்டாங்க? அங்கே மட்டும் ஓப்பனும் இங்கே பக்கத்து மெட்ராஸில் ஆகிக்க வேண்டியதானே? சமகாலத்தில் தான் இது நடந்தது. கடவுளே இல்லைன்னு தான் எழுதியிருக்காரு. கடவுளே இல்லைன்னு சொன்னவங்க தான் பக்கம் பக்கமாக எழுதியிருக்காரு. இதை பற்றி கண்ணகி பற்றி அவர் தான் எழுதியிருக்காரு. சிலம்பம் அப்போ ஏன் வருது? உச்சகட்டமாக எங்கெல்லாம் நடக்குதோ அங்கே பிரச்சனை வரும். பால் குடித்தா மாட்டுக்கு அதெல்லாம் கணக்கு கிடையாது. உச்சகட்டம் கொடுமை நடக்குதுன்னா அங்கே வந்து கண்டிப்பாக ஒரு குண்டு வெடிக்கும். புதுசாக ஒரு விஷயம் நடந்து அங்கே பெரிய ஒரு மறுமலர்ச்சியாகவும் இல்லைன்னா சிக்கலேருந்து தப்பிக்கப்படும். இதுக்கு பல பேர் சொல்லியிருக்காங்க. நான் எண்ட் ஆஃப் த டே போய் நின்று பார்த்துட்டேன், எல்லாமே முடிஞ்சதுன்னு நினச்சேன், அதுக்கப்புறம் நான் ஜெயிச்சு வந்தேன், மீண்டும் வந்தேன். இதெல்லாம் எப்படி சொல்கிறாங்க? பக்கத்தால் இருக்கவங்க நல்லா தானே இருக்கான். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? 3 பேர். நானும் மம்மி ஹஸ்பண்ட். எத்தனை பேர்த்துக்கு சுகம் இருக்குது? யாருக்குமே இல்லை. மற்றவங்களுக்கெல்லாம் இருக்குது. என்ன காரணம்? உணவு கட்டுப்பாடு இல்லையோ, இல்லை பரம்பரையில் வந்து உணவு கட்டுப்பாடு இல்லையோ? உணவு கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாடு. அதே தான் நான் சொல்கிறேன். அவ்வளோதான். அப்போது உங்களுக்கு வந்த சுகம் வந்தால் அதான் சுகம்னு நீங்கள் நினச்சி அது தப்பு. அவனுக்கே வரல, இவனுக்கே வந்தது. அவ்வளோதான். இது போய் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி நோண்டி பார்த்து ஒரு இனத்தை வந்து நாம் காயப்படுத்தக்கூடாது. அவங்களும் உணவுவாங்க. அவங்களும் வந்து அவங்களுக்கும் தெரியும் ஏன் நம்ம பணம் வச்சுருக்கோம், பேர் வச்சுருக்கோம், புகழ் வச்சுருக்கோம், இந்த நாட்டுக்கு இந்த உலகத்துக்கே நாம தான் பெட்ரோல் கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். நம்ம மேலே குண்டு போடுறாங்களே, நம்ம இனத்தை அழிக்கிறாங்களே. ஒவ்வொரு மனிதனுக்கும் கோபம். இந்தியாவுக்கு அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் அமெரிக்கா செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இதை தட்டி கேட்க இந்த உலகத்தில் ஒருத்தம் கூட இல்லையா? சொல்லுவாங்களே இல்லை. அப்போ இதை தாண்டி ஒரு விஷயம் நடந்ததுல அதுங்க தர்மம் காக்கப்பட்டதா இல்லை கொல்லப்பட்டதா? சொல்லுங்க. இல்லையே, எனக்கு தெரிஞ்சு காக்கப்பட்ட மாதிரி தெரியலையே. கொல்லப்பட்டது. அப்போ நீ என்ன கொன்னதுனால உன்னை கொல்லப்பட்டதுங்கிறதா என்னோட இது. அதனால் உன்னை கொல்லப்பட்டிருக்குது. வீரப்பன் நல்லவன் தான். ஆனால் 100 யானைகளை 1000 யானைகளை சுட்டுறதுனால அவனும் எப்படி சுடப்பட்டது? ஒரு யானையை சுட்ட மாதிரி தான் சுட்டு படுக்க வச்சாங்க. அவன் நல்லவன் தான். ஆனால் என்னாச்சு? 100 யானைகளை அவன் கொன்னான். அவ்வளோதான். நீங்கள் இதை போய் நோண்டி அவன் ஒழுங்காக இருந்துக்கிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ என் வேலையே என் கருமாவே நான் வந்து ஒழுங்காக வச்சுக்கிட்டப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்க, பாலிடிக்ஸ் பண்ணாமல் சொல்லணும். இப்போ ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து உண்மை என்ன, உங்களுக்கு என்ன ஆக போகுது, எதிர்காலத்தில் என்ன ஆகும், இது சொல்லணும். அவன் கம்மியாக கொடுத்தாலும் சொல்லணும், அதிகமாக கொடுத்தாலும் அதே தான் சொல்லணும். கம்மியாக கொடுத்தனால கம்மியாக சொல்கிறேன்னு தான் ஜோசிகாரன் சொல்லிட்டு இருக்கானு. சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. என்ன நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா எனக்கு லைட்டாக ஒரு கன்ஃபியூஷன். அதாவது சனிப்பெயர்ச்சி ஆரம்பித்ததுனால இப்படியா, சனிப்பெயர்ச்சியாக இங்கே வந்து வேலையே இல்லாமல் வெறும் வாயு பயிற்சி தான் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா வாயு பகவான் தான் பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி தெரியுதே சார். சனிப்பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனியும் ராகுவும் மீன வீட்டில் இருக்கிறதுனால கடலே வற்றக்கூடிய சூழல்.
கடல் தண்ணி ஊக்குள்ள வந்துடும், இல்லைன்னா கடல் ஓப்பன் பண்ணி தண்ணி உள்ளே போகும், இல்லை வெடித்து, இப்படி இதெல்லாம் கணக்கு. அது எந்த அளவு எந்த நாடு தப்பு அதிகமாக பண்ணுச்சு, எவன் வந்து நியாயமாக நடந்துக்கல. அப்போ அமெரிக்கா நியாயமானா நியாயம் இன்னும் 1.5 வருஷம் டைம் இருக்குது. அமெரிக்காவுக்கு என்ன நடக்க போகுதுங்க நம்ம இன்னும் வேடிக்கை தான் பார்க்கணும். வாயு பகவான் உக்கிரத்திலிருந்து தாண்டவமான போறாரு. கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கை வைப்பாங்க, வைக்காமலாம் இருக்க மாட்டாங்க, கை வைப்பாங்க. அந்த நாடே வந்து தப்புன்னு அந்த நாட்டில் இருக்கவங்களுக்கு தெரியுமில்ல, அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு தெரியுமில்ல இது தப்பு, இப்படி நம்ம பண்ணக்கூடாது, அவங்க பண்ணுற அப்படி கண்டிப்பாக அவங்க எதிர்ப்பு காட்ட தான் செய்வாங்க. யாரும் வந்து சந்தோஷமாக செஞ்சுருக்க மாட்டாங்க. எதிர்ப்பு இந்த போர் வந்து சந்தோஷமாக செஞ்சுருக்க மாட்டாங்க. அதனால் இது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அமெரிக்காவிலும் இல்லை எல்லா வளர்ந்த நாடுகளும் ரொம்ப நாள் தயாரித்து வைக்கப்பட்ட குண்டு இதில் சும்மா அப்படியே வச்சுக்கவே முடியாது, அழிச்சோணும் இல்லைன்னா ஒன்றுமெல்லாம் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இவங்களே விற்பாங்க, அதுக்கு இவங்க மாட்டிக்கிட்டு இதுவும் ஸ்கிரிப்டட் மாதிரி வரும்ன்றீங்களா? ஆமாம். எனிவேஸ் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது சார் கேட்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த காணொலியை பார்த்துட்டு அவங்களோட பாத்ரூம்ஸை க்ளீனாக வச்சுப்பாங்க. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. நன்றி. ஸோ மக்களே, கண்டிப்பாக இந்த நேர்காணல் உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பொன்முடி சார் வந்து ரொம்ப வித்தியாசமாக யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து இந்த கேஸ் பிரச்சனையிலேருந்து தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக வாயு பகவானை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க, அவரை எவ்வளோ குளுமைப்படுத்த முடியுமோ குளுமைப்படுத்திக்கோங்க, அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட பாத்ரூமே சுத்தமாக வச்சுக்கோங்க.